அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடல் 49வது பாடல். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. மீண்டும் பாடல். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. நரம்பை அடுத்த இசை வடிவாகி நின்ற நாயகியே, நான் உன்னிடம் ஒன்று வேண்டுகிறேன், கேட்டுக்கொள். குரம்பை அடுத்து குடிபுக்க. குடம்பை என்றது குடம்பை என்றானது. குடம்பை என்றால் கூடு, குடிசை. உயிர் தானாக இயங்க இயலாது. அது புகுந்து இருக்க ஒரு உடல் தேவை. அந்த உடல் குரம்பை எனப்படும், குடிசை எனப்படும். குரம்பை அடித்து குடிபுக்க, இது குடிபுகுந்துள்ள அந்த ஆவியானது, என் உயிரானது. வெங்கூற்றுங்கிட்ட வரம்பை அடுத்து, நான் எப்பொழுது குரம்பையில் நுழைகிறேனோ அப்பொழுதே எனக்கு கூற்றுவனுக்கு நாள் குறித்தாகிவிட்டது. இதை நன்கு மனதில் பதித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வருமோ, நாளைக்கு வருமோ, மற்றென்றைக்கு வருமோ? இன்றோ நாளையோ இன்னொரு நாளோ பிரிதொரு நாளோ வேறொரு நாளோ தெரியாது. ஆனால் நிச்சயம் சர்வ நிச்சயமாக மரணம் உண்டு. கூற்றுவன் நம்மை அழைத்து செல்லப் போகிறான். நாம் எப்பொழுது பிறந்தோமோ அப்பொழுதே தீர்மானித்தாகிவிட்டது. ஸோ அதனால் குரம்பை அடுத்து குடிபுக்க, இந்த குரம்பை அடித்து இந்த ஆவியானது குடிபுகுந்து விட்டது. அப்பொழுதே வரம்பை அடுத்து, கூற்றுக்கிட்ட வரம்பு, கூற்றுக்கு ஒரு வரம்பு கொடுத்தாச்சு, அந்த கூற்றுவன் வரப்போகிறான். அடுத்து அப்பொழுது அதை அடுத்து என்ன ஆகும்னா, மருகும், என்னுடைய உயிரானது உடலை விட்டு பிரிய மருகும், கஷ்டப்படும், துன்பப்படும், விட்டு பிரிய மனம் வராது. நான் நான், எனது உடல், எனது உயிர், எனது சொந்தம், எனது பந்தம், எனது வீடு, எனது வாசல், எனது மக்கள், நானாகிய என்னை, நான் எனது என்று இந்த உடலை விட்டு இந்த உயிரானது பிரிய கதறும், கஷ்டப்படும். அப்பொழுது அந்த நேரத்தில் வளைக்கை அமைத்து, அதாவது உன்னுடைய வலது கரம் வளை பொருந்திய கை, பெண்கள் கையில் வளையல் அணிய வேண்டும். வளைக்கை அமைத்து என்றால் அபயஹஸ்தம் அளித்து. சரி, எப்பொழுதும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கேன், நீ அபயஹஸ்தம் அளித்திருக்கிறாய், அது ஒரு காட்சியாக இருக்கக்கூடாது. நீதான் வருவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னுடைய அடியவர்களான ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அவர்களெல்லாம் பின்தொடர, மேனகை இவர்களெல்லாம் பின்தொடர, அந்த நடன மாதர் உன்னை சுற்றி வர, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிடும், ஓ தேவலோகத்தில் நீ தான் வந்திருக்க, இது கனவல்ல என்று. அஞ்சல் என்பாய், உன்னை கண்ணால் கண்டுவிட்டேன், உன்னுடைய கைசாதி பார்த்து நான் பார்த்து விட்டேன், உன்னுடைய மொழியை கேட்க வேண்டும் அம்மா. அஞ்சல் என்பாய், வாயை திறந்து அஞ்சல், பயப்படாதே என்று சொல். நரம்பை அடுத்து இசைவடிவாய் நின்ற நாயகியே. நரம்பு கருவிகளில் மிகச்சிறந்தது வீணை. அந்த வீணையை மிக நன்றாக இசைப்பவள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தேவலோகத்தில் வாசித்தவுடன் சபாஷ், பேஷ், ஆஹா என்றாலாம் பார்வதி, அம்பாள், உமையவள், அபிராமி. அப்பொழுது வெட்கி நாணி வீணையை உரையில் எடுத்து மடித்து வைத்து விட்டாலாம் சரஸ்வதி. அப்பேற்பட்ட தேனினும் இனிய மொழி கொண்டவள் அபிராமி. அந்த குரலை தான் கேட்க வேண்டும் என்கிறார் அபிராமி பட்டர். அஞ்சல் என்பாய், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகி. இசை வடிவானவள், நாத வடிவானவள், நாதனின் மனைவியானவள், நாதஸ்வரூபமானவள் என்று பாடுகிறார். மிகவும் ஒரு அருமையான ஒரு பாடல். ஒன்றொன்றும் தித்திக்கும் தேன். ஒரு மனசு அப்படியே லைக்குது. அதை கொஞ்சம் அந்த காட்சிகளெல்லாம் கற்பனை செய்து பார்த்தால் ஏன் உயிர் தவிக்கும்ல. நம்ம இப்போ கிளம்ப ரெடியா,
எத்தனை 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 நம்ம வச்சுருக்கோம், எத்தனை பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கோம். கிளம்ப ரெடியா அல்ல குரம்பை அடுத்து குடிப்புக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து அவனுக்கு தேதி கொடுத்தாச்சு. இன்னாருக்கு இந்த நேரம் நீ சென்று அழைத்து வா என்று தேதி வரம்பு கொடுத்து தான் குரம்பைக்குள்ளே வரும். மருகும் அப்போது ஈஸியான பிரியாது. அநாயச்ச மரணம்லாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளோவெல்லாம் பக்குவப்படவில்லை நம்முடைய ஆத்மா இன்னும். நமக்காகத்தான் அபிராமப்பட்டர் இதெல்லாம் சொல்கிறார். நமக்காகவே தான் அபிராமப்பட்டர் இதெல்லாம் கதறுவது நமக்காக. மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்து அறைய நான் தினமும் பார்க்குற ரூபமாக நான் நினச்சிக்க போகிறேன். நீ தான் வரேங்கிறதுக்கு தேவலோக மகளிரெல்லாம் பின் அழைச்சிட்டு வா. அந்த பற்றற்ற நிலை வர வேண்டும். அந்த பெண்களையெல்லாம் பார்த்தா கூட உன் திருவடியே எனக்கு வேண்டும். தேவலோக மகளிர் வந்தாலும் என் மனம் உன்னிலேயே தஞ்சமடைய வேண்டும். சூழ அஞ்சல் என் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, ஒரு வார்த்தை வாயை திறந்து ஒரு வார்த்தை, அம்மா உன்னுடைய புன்சிரிப்பை பார்த்திருக்கேன், உன்னுடைய குரலை கேட்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட குரல், நீ என்னை வையக்கூடாது, என்னை காப்பாற்றும் குரல். அஞ்சல் பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். எப்படி இருக்கு உன்னோட வாய்ஸ்? நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே, நீ குரல் எடுத்து பேசு, என்னை அஞ்சேல் என்று சொல், எனக்கு அபயம் கொடுத்தாயே என்று கேட்கிறார். குரம்பை அடுத்து குடிப்புக்கு ஆவி வெங்கூற்றுங்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அரவியர் சோழ அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. ஆண்டவன் அருள்.